உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேர் எஸ் தர்ஷினி. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் குறிஞ்சிப்பாடியிலேருந்து வரேன். நான் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன். இது என்னோட 2வது அட்டம்ப்ட். இது 130 கொஷின் போட்டிருந்தேன். அதனால் கிடச்சிருச்சு. நான் நினச்சதை விட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போஸ்டிங் எனக்கு இது. ஏன்னா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்து மேற்கொண்டு குரூப் 2 படிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குன்றதுக்காக நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்ததுங்க? எப்படி என்னும்போது கவர்மெண்ட் போஸ்டிங் என்னும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நினைவுக்கு வர்றது குரூப் 4 தான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் டிஎன்பிசியில் குரூப் 4 அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் போஸ்டிங்னா வரும். எனக்கும் அதே மாதிரி தான். அதனாலே நான் 11th 12th படிக்கும்போதே டைப் ரைட்டிங் போத் ஹையர் அப்பயே எடுத்துட்டேன். காலேஜ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் குழந்தைன்றதுனால என்னால் 4 இயர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ திருப்பி 2022 ஆரம்பிச்சு இப்போ 25ல் 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சு 2025ல் ஜாப் கிடச்சிருச்சு. இது எத்தனாவது முயற்சி உங்களுக்கு? இது என்னோட 2வது அட்டம்ப்ட். 2வது. ஆமாம், படிச்சு 2வது அட்டம்ப்ட் என்னோடது. முதல் அட்டம்ப்ட்ல என்ன தப்பு பண்ணதா நினைக்கிறீங்க? முதல்ல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் நான் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. எனக்கு அந்த பதட்டத்தில் ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் தப்பாக அடிச்சதுனால எனக்கு மார்க் போயிடுச்சு. ஒரு 7 பேர் கிட்டத்தட்ட இருக்கும்போது என்னால் ஜாப் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கவுன்சிலிங் வந்து என்னால் கிடைக்க முடியல. இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சதே ஓஎம்ஆர் ஷீட் நல்லா ஹேண்டில் பண்ணணுன்றது தான். தெரியலன்றது எனக்கு 2வது. பட் ஆனால் தெரிஞ்சதை கரெக்டாக ஓஎம்ஆரில் ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அதை இந்த வருஷம் நல்லா பண்ணதுனால எனக்கு ஜாப் ஓகே. தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் எங்களுக்கு அப்படின்றது உயிர். 100% உயிர் தமிழ் தான். எந்த அட்டையில் எந்த தமிழ் வார்த்தை இருந்தாலும் நாங்கள் படிச்சிருவோம். ஏன்னா அது கொஷின் வருது வரல கேட்பாங்க, கேட்கல, ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சு இல்லை, அதை நாங்கள் எதையுமே கன்சிடரே பண்ண மாட்டோம். தமிழில் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை நாங்கள் படிச்சிருவோம். அதுதான் எங்களுக்கு இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிச்சு. தமிழில் 87 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். 87 போட்டிருந்தேன். அதனால் ஜிகேல என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மேக்ஸும் அவ்வளோ அளவுக்கு போட முடியல. டைம் இல்லை மேக்ஸ் போடலாம். தமிழில் போட்டால் தான் இப்போ ஓரளவுக்கு ஓகே. தமிழ்ல 87னா நீங்க என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? 6th to 12th மோஸ்ட்லி 10th வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். 12th அப்படின்னும் போது செப்பரேட் பேட்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஆனால் எப்படி சொன்னால் பேசிக் படிக்கும்போது ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கணும். ஏனோ தானோன்னு படிக்காமல் பேசிக் படிக்கும்போது ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டீப்பாக கேட்டிருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு அட்டை படிச்சிட்டீங்க? எது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு, இப்பயும் கேட்டாலும் நாங்கள் எல்லாமே சொல்கிற அளவுக்கு அட்டை படிச்சாச்சு. ஓகே. புது பழைய புக் எல்லாமே படிச்சு? எல்லாமே ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே. தமிழுக்கு வேற ஏதாவது புத்தகங்கள் படிச்சு? இல்லை எதுவுமே இல்லை. ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி தான் படித்தோம். வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ்? அதெல்லாம் மெட்டீரியல்ஸும் இல்லை, டெஸ்ட் பேட்ச் எதுவுமே கிடையாது. வீட்டில இருந்து ஸ்டடியாக தான் 6th to 10th ஓல்டு புக்கு நியூ புக் இது 2யும் கவர் பண்ணியாச்சு சார். ஓகே. நிறைய புத்தகங்கள்ல இருந்து வெளியே வந்ததுன்னாங்களே, அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணீங்க? அப்ப நாங்கள் முன்னாடி படிச்சதை வச்சு ஒமிட் பண்ணோம். கொஷின் கண்டிப்பாக இவங்களா இதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒமிட் பண்ணி தான் நாங்கள் ஆன்சர் எடுத்துக்கிட்டோமே தவிர ஆன்சர் எங்களுக்கு இதுதான்றது தெரியாது. இவங்க வரமாட்டாங்கன்றதை வச்சு தான் இவங்க வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அதெல்லாம் அடிச்சது நாங்கள். அடிச்சது. ஆமாம். கலைச்சொற்கள்லாம் எங்க படிச்சீங்க? கலைச்சொற்கள் நான் தமிழ் மீடியம் அப்படின்றதுனால கலைச்சொற்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைச்சொற்கள் போட்டேன். அதில் தான் எங்களுக்கு மார்க் மிஸ்டேக் பண்ணோமே தவிர மற்றபடி இலக்கணமோ தமிழ் செய்யுளோ எங்களுக்கு எதுலையுமே மார்க் போகலை. போனால் கலைச்சொற்களில் தான் போச்சு. ஓகே. இப்போ தமிழுக்கு இலக்கணத்தை எப்படி புரிஞ்சு படிச்சீங்கன்னா? மேக்ஸுக்கு மஸ்ட் ஃபார்முலா அப்படின்ற மாதிரி தமிழுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிள்ளையார் சுழியே இலக்கணம் தான். இலக்கணத்தை மனப்பாடம் பண்ணாலாம் எதுவுமே சாதிக்க முடியாது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு ஃபார்முலா நமக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்தை புரிஞ்சு படித்து அதை இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மனப்பாடான்றது தமிழில் சரி வராது. ஓகே. இதில் யூனிட் 6 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அந்த யூனிட் எந்த மாதிரி படிச்சீங்க? அது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த ஆத்தர்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள மஸ்ட் கவர் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எந்த ஆத்தரை படித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு 10 ஒரு 15 அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் ஆத்தர்ஸ்லாம் படிக்க முடியாது. ஓகே. திருக்குறள் ஒரு 20 அதிகாரம் தான் படிச்சீங்களா? இல்லை எல்லாமே படிச்சீங்களா? இல்லை அந்த 20 அதிகாரம் தான் சார். அதுக்கு மேலே அதுவே படிக்க முடியாது, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது 20 அதிகாரம் மட்டும்தான். 20 அதிகாரம். ஏன்னா இப்போ ப்ளூ பிரிண்ட் நமக்கு ஈஸியாக கொடுத்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு லோடு ஒர்க் இல்லை. கொடுத்ததை ஒழுங்காக படிச்சிருந்தாலே போதும். அவங்க கொடுத்த சிலபஸை கரெக்டாக படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ஜாப் ஓகே ஆகிடும். ஓகே. தமிழுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லுங்க. தமிழை வேலைக்கு போகணுன்றதுக்காகலாம் தமிழ் படிக்கக்கூடாது. நம்மளோட தமிழ் அப்படின்னு படிக்கணும். அதை வேலை கிடைக்கல அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பட்சம் தான். ஆனால் தமிழ் மட்டும் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கும். புரிஞ்சு படிக்கணும். மேக்ஸ் ஃபார்முலா புரிஞ்சு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தமிழையும் புரிஞ்சு படித்தா அது எப்பயுமே நமக்கு கை கொடுக்கும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் ஸ்கூல் புக் தான் சார். மோஸ்ட்லி 6th to 8th கவர் பண்ணிட்டாலே போதும். மோஸ்ட்லி பேசிக்லாம் அங்கேருந்து தான் வரும். 9th 10th அப்படின்னும் போது கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஆனால் 6th to 8th மேக்ஸுக்கு மஸ்ட்டு. ஓகே.
இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் போட்டு பார்த்தீங்களா நீங்க? ப்ரீவியஸ் ஒரு 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு சார். அதுக்கு மேலே என்னால் கலெக்ட் பண்ண முடியல. 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். மோஸ்ட்லி அதிகமாக எதுவுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கல. ஸ்கூல் புக்கு தான் சார். வேறு எதுவும் டெஸ்ட் பேட்சோ ப்ரீவியஸ் ஓல்டு கொஷின் அவுட் சோர்ஸ் புக் அந்த மாதிரிலாம் அதிகமாக நாங்கள் எதையும் கலெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணல டைம். ஸ்கூல் புக்கை ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு மறக்காமலே இருந்துருச்சு. ஆமாம். இப்போ நீங்க திருமணம் ஆனவங்க இல்லையா? இப்போ எப்படி நேரத்தை ஒதுக்கி படிச்சீங்க? ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டம். ஹவுஸ் ஒய்ஃபு. இன்னொன்று எனக்கு வந்து ஒரே ஹஸ்பண்ட். அவங்களுக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு ஒரு அப்பா அம்மா யாருமே கிடையாது. எல்லாமே நாங்கள் 2 பேர் தான். செஞ்சாலும் 2 பேர் தான். எதை பார்த்தாலும் நாங்கள் 2 பேர் தான். ஃபேமிலியை நான் மட்டும்தான் ரன் பண்ணுவேன். காலைல 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் அவங்க சிவில் டிபார்ட்மெண்ட் வரமாட்டாங்க வீட்டுக்கு. வீட்டையும் நான் தான் பார்த்துக்கணும். என்னோட படிப்புக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஜெராக்ஸாக இருந்தாலும் மெட்டீரியல் இருந்தாலும் நான் தான் கலெக்ட் பண்ணணும். பாப்பா எல்கேஜி ஸ்கூல் படிக்கிறா. அவளையும் நான் கிளப்பணும். அவளையும் பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். எல்கேஜி டியூஷன் சேர்த்து விட்டுட்டு நான் உட்காந்து படித்தேன் 1.5 வருஷம். அதனால சாதிக்க முடிஞ்சது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப சார். வெளியில எங்கேயும் போக முடியாது. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சந்தோஷமா பேச முடியாது. ஒரே டென்ஷனாக இருக்கும். இந்த கொஷின் படிக்கல, அந்த கொஷின் நமக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் புரியல, அவங்கலாம் போடுறாங்க, நம்மளால ஏன் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியல, இந்த மேக்ஸ் ஏன் புரியல அப்படின்னு குழந்தைகிட்டயோ ஹஸ்பண்டுக்கிட்டயோ வெளியில் உள்ளவங்கள்ட்டயோ அப்பா அம்மாட்டெலாம் சரியாக ஃப்ரீயாக பேச முடியாது. ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போய் கலந்துக்க முடியாது. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். வெளில சொல்ல முடியாத மனவலியாக இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு அன்னைக்கு தாங்கினது. நிறைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன்னா சார் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒன்று படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் கொஷினை எங்கே பார்த்தாலும் அந்த கொஷின் மட்டும் படிக்க மாட்டோம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் 15 கொஷின் 20 கொஷின் அவங்கள பற்றி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு கொஷின் அந்த ஒரு கொஷினோட நிற்க மாட்டோம். படுத்து தூங்கும்போதும் சாப்பிடும்போதும் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு எழுத்தை தமிழில் பார்க்கும்போதும் எங்களுக்கு டக்குன்னு எங்களுக்கு சிலபஸ் ஞாபகம் வரும். இது அதில் வரும், இது அதில் கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் எங்களுக்கு அப்படியே ஒரு சிந்தனையாகவே இருக்கும் இதை சாதிக்கிற வரைக்குமே. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லுங்க. மெயின் வந்து கொஷின் பேப்பரை பார்த்த உடனே தெரியலன்னா உடனே வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. தெரியலனாலும் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக செஞ்சாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ் தான் ஆகும். நமக்கு தெரியாத கொஷின் வந்துருச்சு, நம்ம இதனால் செய்ய முடியாது அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. தெரியாததாக இருந்தாலும் நம்ம தைரியமாக இருந்தால் அதை நம்மளால முடிச்சிக்க முடியும். கண்டிப்பாக சாதிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் மொமெண்ட் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இங்கேருந்து உள்ளே போகிற வரைக்கும் எங்களுக்கு கோர்ட்டு தான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா நான் டைப்பிஸ்ட் அப்படின்றதுனால மோஸ்ட்லி எனக்கு கோர்ட்டு கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து குரூப் 2ல இப்போ ஃபிலிம்ஸில் கிளியர் பண்ணிட்டேன். 2லையும் கிளியர் பண்ணிட்டேன், 2Aலையும் கிளியர் பண்ணிட்டேன். என்னால் இப்போ நான் கோர்ட் ஜாப் எடுத்தேன் அப்படின்னா மெயின்ஸுக்கு என்னால் படிக்க முடியாது. அதுக்காக நான் வேண்டிக்கிட்டு போனது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சிச்சு. காலேஜ் எஜுகேஷன் தான் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு நினச்சதை விட டபுள் மடங்கு. ஒன்று கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்றத விட நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைச்சிது. குரூப் 2 சாதிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு உந்துகோலாக இருக்கிறதுன்றது எனக்கு இன்னொரு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம். வேற ஒன்றும் இல்லை சார். உங்க கணவர் ஃபுல் சப்போர்ட் சார். ஃபுல் சப்போர்ட். நான் எப்போ என்னால் முடியாது, என்னைய கொண்டாந்து வலுக்கட்டாயமாக சேர்த்து விட்டாங்க. படிக்கணும்னு புக்கு மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. தூங்கும்போது கூட எழுப்பி சொல்லிட்டு போவாங்க, உன் கனவு டிஎன்பிசி நினச்சி தூங்கு, நீ பாட்டுக்கு தூங்கினா ஒன்றை நம்பி தான் நாங்கள் 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்களெல்லாம் படித்து சாதிக்க முடியாது, உன்னால் முடியும், ஒன்றை நம்பி நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், நீ போயிட்டா லைஃப் மாறிடும். அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல சொல்ல இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு சாதிக்கணுன்றது. எப்பயாச்சும் இதை படிக்கிற காலகட்டத்தில் விட்டுட்டு போயிடலாம் நினைச்சிருக்கீங்க? நிறைய நாள் நினச்சிருக்கேன் சார். எப்படி அப்படின்னா 2 வாட்டி தோல்வி அடையும் போது நினச்சிருக்கேன், நம்ம அதிர்ஷ்டம் இல்லாத ஆள், நம்மளுக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங்கும் எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கு அப்படின்ற அதிர்ஷ்டம் நமக்கு கிடையாது அப்படின்னு இப்போ உள்ளே போகும்போது கூட நான் நினச்சிக்கிட்டு தான் போயிட்டு தான் வந்தேன். ஆனால் வெளியில் வரும்போது அது இல்லை, காணா போயிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நினச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினச்ச டிபார்ட்மெண்ட்டு நினச்ச இடத்த எடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். செல்ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்ததா படிக்கிறப்ப? மொபைல் தான் சார் என்னோட மஸ்ட்டு. புக்கு 50%னா என்னோட மொபைல் 50%. எனக்கு எப்பப்போலாம் தூக்கம் வருமோ அப்பப்போலாம் என் கையில் மொபைல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூங்காத நேரத்தை நான் மொபைலில் தான் படிப்பேன். மொபைல் பார்த்தா எனக்கு தூக்கம் வராது, புக்கு பார்த்தா ஆனால் தூக்கம் வந்துடும். அந்த நேரத்தில் மொபைலில் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எது இதெல்லாம் புரியல ரிப்பீட்டடாக அந்த கொஷின் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு மொபைல் 50% தான் சார். மொபைலால் நான் எந்த அஃபெக்ட் ஆகலை. நிறைய ப்ராஃபிட் தான் எனக்கு. ஓகே. இப்போ 2026 தேர்வு வரப்போகுது. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக 2026 அப்படின்றது அவங்களோட நாளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 2025 குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 100 பேரில் ஒரு 90% பேர் ரொம்ப டஃப்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டஃப்பான கொஸ்டினில் எங்களால் இந்த அளவுக்கு வேலை எடுக்கணும் போது இப்போ வரப்போகிற எக்ஸாம் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் முன்னாடியே காமிச்சிட்டாங்க, கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக வரும்ன்றது 2025 காமிச்சிட்டாங்க. அதை ஒரு எடுத்துக்கிட்டு 2026 இப்படி தான் கொஷின் இருக்குன்னு எடுத்தால்
இன்னும் பிஓஓ ஜே எல்லாம் எடுக்கலாம். ரொம்ப இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க வேண்டியதான் இப்போ 2025 கொஷின். நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா, மூணாவது தான் எங்க ஹஸ்பண்ட். ஏன்னா எங்க அம்மா அப்பா கொண்டு போனது தான் என்னை என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து படிக்க வச்சுது. அப்பா அம்மா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க 2 பேரும் கூலி வேலை, நீ ஒரு ஆள் இருந்தா உங்க வீட்டுக்காரர் உங்க குழந்தைங்களாம் ஒரு ஒரு பெருமையா இருக்கும்ல, எங்களுக்கும் படிக்க வச்ச பெருமை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த அம்மாவுக்கு தான் சார் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அம்மா, 2வது அப்பா, 3வது தான் ஹஸ்பண்ட் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அம்மா தான். ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ.